சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு நீங்க ஏற்கனவே சொன்னது போல, தமிழகத்தில் கண்டிப்பா விஜயனுடைய சர்க்கார் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு வந்து பதவியேற்று, அமைச்சரவை பதவியேற்று, இன்னைக்கு சிறப்பாக விஜய் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். "நான் ம். தேவதூதன் கிடையாது. ம். நானும் சாதாரண ஒரு மனிதன் தான்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ம். யாருக்கு? டிடிவி அவர்களுக்கு சொல்றாரா? ஏன்னா அவரு தான் தேவதூதன் குதிச்சு வந்தார்ல, இதுக்கு பதில் சொல்லுவாரான்னு கேட்டாரு நேத்து. ஆ. நீங்க யாருக்காக இத விஜய் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? அது விஜய் பொதுவா சொல்லப்பட்ட கருத்தாவும் எடுத்துக்கலாம். ஓகே. டிடிவி தினகரனுக்கு சொன்ன கருத்தாவும் எடுத்துக்கலாம். ம். அவர் சொல்றது என்னன்னா, "நான் ஒண்ணும் கடவுள் இல்ல. நானும் உங்கள மாரி சாதாரண மனுஷன் தான்." ம். அப்படிங்கிற ஒரு பணிவான ஒரு விஷயத்த சொல்லி அவர் பதவியேற்றிருக்காரு. ஏன்னா, தான்ங்கிற அகந்தை வந்துடக்கூடாதுல்ல. அப்ப முதலமைச்சர் ஆன உடனே ம். பல பேருக்கு முதலமைச்சர் ஆன உடனே அடுத்த டேர்ம் நாங்க தான் வருவோம்னு சொன்னாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அடுத்தும் திராவிடம் தான் சொன்னாரு. ஆமா. ஐயோ! ஒரு தடவை திமுக ஜெயிச்சா அடுத்த தடவை வந்தது இல்லன்னா, அதை உடைத்து காட்டுகிறேன்னாரு. இதெல்லாம் அகம்பாவத்தின் உச்சம். ஆனா விஜய் ஏன்னா, சொல்லியிருக்காரே, மீண்டும் மீண்டும்னு சொன்னாரு. அப்புறம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப 2மே வந்து ஒரே மாரி. சந்திக்கிறேன்னு சொன்னது வேற, ஜெயிக்கிறோம்னு சொன்னது வேற. ஸ்டாலின் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டாரு. இவர் சந்திக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து மக்களை சந்திப்போம். ஏன்னா, ம். இப்ப அடுத்தது திருச்சி கிழக்கு இல்ல, அப்ப மக்களை சந்திச்சு தானே ஆகணும். கண்டிப்பா. அடுத்தது 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வருது, மக்களை சந்திச்சு தானே ஆகணும். ம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்கு இப்ப பாருங்க, இப்ப ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. என்ன? தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதுன்னு சன் டிவில போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அவமதிக்கப்பட்டதுன்னா, பதவியேற்புல முதல்ல வந்தே மாதரம் பாடினாங்களாம். ம். அடுத்தது தேசிய கீதம் பாடினாங்களாம். ம். 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்களாம். தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டு விட்டதுன்னு போய் சன் டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். நான் என்ன கேட்கிறேன், முதல்ல நம்ம எதை பாடினாங்க அவங்க? வந்தே மாதரம் தானே பாடினாங்க. வ- தேசத்துக்காக. அப்ப பாரத தாயைத்தானே வணங்கியிருக்காங்க. ஆமா. நம்ம நம்ம நேசிக்க வேண்டியது, முதலில் நேசிக்க வேண்டியது நம்ம நாடு தானே. நிச்சயமா. அதுக்கப்புறம் தான் நம்ம மொழி, இனம் எல்லாம் அதுக்கப்புறம் தான். சோ ம். இந்திய திருநாட்டை பாரத தாயை வணங்குனதை சப்புன்னு சொல்லி சன் டிவில ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு போடுறாங்க. ம். அதுக்கு அடுத்தது 2வது இத பத்தி சொன்னாங்களாம். தேசிய கீதம். ம். தேசிய கீதம் நம்ம அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்துல அது தேசிய கீதம் ஒவ்வொரு இதுலயும் முன்னாடியும் கடைசியும் பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதைத்தானே ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அதோட விட்டு இல்லையா, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடினாங்கல்ல. ஆமா. ஆக இவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள். ம். அதனால தேசத்து மேல பற்று வச்சு 3 இதையும் பாடினவங்களை இவங்க எப்படி இது பண்ணி அதை அவமானப்படுத்தி பேசலாம்? அதனால இந்த பிரிவினைவாதிகளைத்தான் நம்ம ஒதுக்கி இருக்கோம். நம்ம நான் என்ன சொல்றேன், திராவிடத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் ம். திராவிடத்தின் பேரை சொல்லி இந்த தலைவர்கள் எல்லாம் கோடி கோடியா நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்கல்ல, ம். அந்த திராவிட தலைவர்களுக்கு எதிரானதாத்தான் இந்த தீர்ப்புன்னு நம்ம சொல்லணும். அதனால யாருக்கும் எதிரானதல்ல, ஊழல்வாதிகளுக்கு எதிரான தீர்ப்பு. விஜய்ங்கிற ஒரு புதியவர் வந்திருக்கார், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கோமே. ம். எல்லாவற்றிலும் மாற்றம் தேவை. இத்தனை ஆண்டு காலமாக மாற்றம் நடந்திருக்கு. பாவம் காங்கிரஸ்காரன் இப்பதான் முதல்ல ஒரு மந்திரியா இருக்காங்க. ஒரு தேசிய கட்சி, ம். பாஜகவும் ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சிகளை நம்ம தேசிய இதுலதான் பார்க்கணும். ம். இவர்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இவங்களெல்லாம் இவ்வளவு நாள் ஒழித்து வைத்து விட்டு திராவிடம் நாட்டை கொள்ளையடித்திருக்கிறது. ம். திராவிட தலைவர்கள் அதை நம்ம எதிர்த்து இன்னைக்கு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னா, புதியவர்கள் வரட்டும், அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க ம். நல்லது, ஊழலற்ற ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம்ல. திருப்பி திருப்பி பழைய கட்சிகளே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு தானே. கண்டிப்பா அதனால இந்த சார். தீர்ப்பை கட்சி சார்பு இல்லாம ஒரு புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒரு கட்சி சார்ந்தவர்களா இருக்காங்க. அது தேவையில்லை. நல்லா படிச்சவங்க நம்ம எல்லாம் கட்சி சார்ந்த யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள பாராட்டணும். யார் யாரால நாட்டுக்கு எதுவும் நடக்குதோ அவங்கள பாராட்டணும். அப்படித்தான் போகணுமே ஒழிய, ஒரு கட்சியை நம்ம சார்ந்துகிட்டு அந்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது படிச்சவங்க நம்ம செய்யக்கூடாது. நிச்சயமா அதனால சார். எல்லாருக்கும் நம்ம சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரு புதியவங்க வந்திருக்காங்க, பார்ப்போம். நல்லது செஞ்சா ஆதரிப்போம், அவர் நிச்சயமா. தப்பு செஞ்சா விமர்சிப்போம். அவ்வளவுதானே. கண்டிப்பா சார். விஜய் வந்து அதே பதவியேற்ற மேடையிலே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆ விஜய் அப்படிங்கிற என்னுடைய அதிகாரத்தின் கீழ் தான் எல்லாம் செயல்படும். அங்க ஒரு அதிகாரம், இங்க ஒரு அதிகாரம் அப்படின்னு யாருமே அதிகாரம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இத நீங்க எப்படி அது வந்து திமுகவ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தானே ஆமா, இருக்கு. ம். ஆமா. திமுகல எத்தனை பவர் சென்டர் இருந்தது. ம். கருணாநிதி இருக்கும்போது எத்தனை பவர் சென்டர் இருந்ததுன்னு பலருக்கும் தெரியாது.
ம், கருணாநிதி சீட்டு எப்படி போடுவாரு தெரியுமா? ம், தென் தமிழ்நாட்டுல வந்து அழகிரி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு. ம், வட தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு. ம், அவங்க ராஜாத்தி அம்மாள் மகள் வந்து கனிமொழி லிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாரு. ம், அதுக்கப்புறம் அவர் மகள் ஒருத்தவங்க இருக்காங்க செல்வின்னு, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கு சீட்டு கொடுப்பாரு. ம். கடைசி இவர் நினைக்கிறவங்களுக்கு அவரால சீட்டு கொடுக்க முடியாது. அப்ப எத்தனை பவர் சென்டர் கருணாநிதி இருக்கும்போது இருந்தது? 4 கண்டிப்பா. பவர் சென்டர் இருந்தது. சரி, ம், ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பவர் சென்டர் யோசிங்க. அவருடைய நிச்சயமா. உதயநிதி சொல்றவங்களுக்கு தான் சீட்டு. ம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சபரீசன் சொல்றவங்களுக்கு தான் சீட்டு. அப்புறம் கனிமொழிக்கு கொஞ்சம் அப்படியே இதா கொடுப்பாங்க, 1 2 கொடுப்பாங்க. அப்ப எத்தனை பவர் சென்டர் இருந்தது? ஸ்டாலின் ஆட்சியா செஞ்சாரு, அவரு ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசருங்க தனி பவர் சென்டரா இருந்துகிட்டு அநியாயம் அக்கிரமம் அவ்வளவு பண்ணாங்க. ம், டிஜிபி பதவியில வந்து சீனியருங்களுக்கு கொடுக்க விடாம அக்கிரமம் பண்ணாங்க. அதெல்லாம் அப்ப அந்த அந்த ஒரு ஐஏஎஸ் பவர் சென்டரையும் ஐபிஎஸ் பவர் சென்டரையும் அவரால் தடுக்க முடிஞ்சதா? அதனாலதான் இப்ப அவர் சொல்றது என்ன, நான் மட்டும்தான் இருப்பேன், பவர் சென்டர் இல்லைன்னு சொல்றது நல்ல விஷயம். ஏன்னா கீழே இருக்கிறவன் தானே தப்பு பண்ணுவான். அதனால கண்டிப்பா. மந்திரிகளை அவர் கண்டிக்கணும். ஸ்டாலின் அப்படி இல்ல. மந்திரிகளை கே என் நேரு கிட்ட அவர் பேசவே மாட்டாரு. கே என் நேரு கொள்ளையடிச்சா வாயை திறக்க மாட்டாரு. ம், நம்ம உங்களுக்கு ம், துரைமுருகன் சீனியர், அவங்க என்ன பண்ணா பயப்படுவாரு. அவங்க மகனுங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தாரு. அப்ப ஸ்டாலினே சுதந்திரமாக இயங்காமல் தானே இருந்தாரு, சீனியர்களுக்கு பயந்துகிட்டு தானே இருந்தாரு. அப்படி கண்டிப்பா. இல்லாம ஒரே ஒரு சென்டர் நானே முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது நாட்டுக்கு நல்ல விஷயம். பல பவர் சென்டர் இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் குட்டிச்சோராயிடும். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயத்தையும் வந்து அது குறிப்பிட்டு சொன்னாரு. அது டிவிகேவுக்கு வந்து வார்னிங் குடுக்குற மாதிரியா? என்னன்னா, இதுக்கு மேல நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரியான, நீங்க வந்து ஒரு அதிகாரத்தோட செயல்படுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத மறந்துட்டு செயல்படுற மாதிரி இருந்தா, ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில இருந்தா அதை இப்பவே எரேஸ் பண்ணிடுங்க. யாரையுமே வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஜெயலலிதா அம்மையார் சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவர் இப்ப திமுக செஞ்ச தவறுகளை வந்து அதை சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா, ம், நேரு வந்துகிட்டு 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. எஃப்ஐஆர் போடாதன்னாரு ஸ்டாலின். ம், அப்ப தப்பு செஞ்சவங்களை ஸ்டாலின் காப்பாத்தினாரா இல்லையா? கண்டிப்பா. அதைத்தான் அவர் சுட்டி காமிக்கிறாரு. ஸ்டாலின் வந்து கட்சிக்காரவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள காப்பாத்துவார். ம், இந்த அளவுக்கு இது குற்ற நிகழ்வுகள் அதிகம் நடக்கிறது. பாலியல் பலாத்காரம் அதிகம் நடக்கிறது. ஒரு திமுக மீட்டிங் நடக்குது. அதுல பாவம் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண் காவலர் இருக்காங்க. ம், 2 திமுக காரன் போய் அவங்களை கையை பிடிச்சி இழுத்து வந்து மானபங்கப்படுத்தினான்ல. அது ஆமா. கடைசி வரை ஸ்டாலின் அந்த 2 திமுக காரங்க மேலேயும் இது போட விட்டாரா எஃப்ஐஆர்? இல்ல. ஒவ்வொரு பிரியாணி கடையில போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம அவன் அடிக்கிறது, மாமூல் கேட்கறது கட்சிக்காரங்க ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வந்து இளநி வித்துக்கிட்டு இருக்கிற ஏழை இவன்ட்ட போய் மாசம் 3000 ரூபாய் வாடகை வாங்கினாங்க கோடம்பாக்கத்துல. சசிகலாவே அதை சொல்லியிருந்தாங்க. ம், கட்சிக்காரங்க அவங்க எம்எல்ஏ வருவாரு, திமுக எம்எல்ஏ அங்க ம், பிளாட்ஃபார்ம்ல இளநி விற்கிறவன்ட்டு இருந்து 10 20 இளநிய கார்ல எடுத்து வச்சுட்டு காசு இல்லாம கொடுக்காம போவாங்க. இதெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுல, ஸ்டாலின் கட்டுப்பாடுல இல்லாம தானே இருந்தது. ம், கட்சி தலைவர்களும் மந்திரிகளும் அவன் கொள்ளையடிச்சு ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்தாருல, அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. ஏன் அதுல இருந்துகிட்டு தப்பு பண்ணணும்னு நினைக்காதீங்க. தப்பு பண்ணா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்வது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. இதே ம். வந்து ஸ்டாலின் இந்த 5 வருஷம் தப்பு பண்ணவங்க மேல கண்காணிச்ச நடவடிக்கை எடுத்திருந்தா நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்குமா? அதனால அவர் சொன்ன அந்த கருத்தையும் நம்ம வரவேற்கணும். நான் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோருமே வரவேற்கணும். அதைத்தானே சொல்றாரு. எம்ஜிஆர் இதைத்தான் சொன்னாரு. நீங்க ம், ஜெயலலிதா இருந்தீங்களே, எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? என் கட்சிக்காரனா இருந்தாலும் தப்பு செஞ்சா தூக்குவேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அதனால எம்ஜிஆருடைய பாணியில தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருந்தாரு முதல்ல. எந்த முதல் 2 வருஷம் யாரும் ஊழலே பண்ணல. அது மாதிரி ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவை. அதை அவர் சொல்றாருன்னா வரவேற்போம். நல்லதுதானே சொல்றாரு. கண்டிப்பா சார். கட்சிக்காரங்களுக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், முதல் கையெழுத்து எதுக்காக இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு முதல் கையெழுத்து வந்து 200 யூனிட் வந்து மின்சாரம் அப்படிங்கிறதுக்கு, முதல் இலவசமான மின்சாரம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. செகண்டா வந்து இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கறது வந்து அமைக்கப்படும். மது போதை கலாச்சாரத்தை வந்து ஒழிப்பதற்கு யாராக இருந்தாலும், இப்பவா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடியா இருந்தாலும் சரி,
நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். அதற்கான ஒரு தனிப்படை அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காருங்க சார். இத எப்படி பாக்குறீங்க? ஒரு காவல் அதிகாரியா இருந்த நீங்க. ஆமா. முதல்ல 200 யூனிட் அப்படிங்கன்னு சொன்னாங்களே, இத ம். ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 200 யூனிட் ஃப்ரீம்பாங்க ம். திமுக. ம். ஆனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு போடுவாங்க. அப்ப ம். 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அப்ப 1 மாசத்துக்கு எவ்வளவு யூனிட்? 100 யூனிட் தானே ஃப்ரீ. ஆமா. அப்படிதானே? ஆமா. இந்த 2 மாச பில்லிங்க நாங்க எடுப்போம்னு சொன்னாங்களே, வந்து எடுத்தாங்களா? இல்ல இப்ப வரைக்கும் இல்ல. அப்ப இந்த 200 யூனிட் ஃப்ரீனா ஏழை மக்களுக்கு வந்து இந்த சாதாரண சின்ன வீடுகள்ல குறைந்த மின்சாரத்தை இது பண்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். அது ம். நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மதுவையும் இதையும் ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. ம். அது வந்து அதைத்தானே தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்தாங்க. ம். முதல்ல போதை மருந்துகள் வந்து இங்க புழக்கம் இருக்கிறத முதல்ல ஒழிக்கணும். அந்த ம். கஞ்சா, அபின் இதெல்லாம் குடிச்சிட்டு நிறைய இளைஞர்கள் கெட்டு போறாங்க. அதனால அத வந்து போதை மருந்த வந்து உடனே ஒழிக்கணும். டாஸ்மாக வந்து ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது. பீகார்ல செஞ்ச மாரி, நம்ம ம். கேரளால செஞ்ச மாரி. ஏன்னா டாஸ்மாக்ல வந்து அரசாங்கத்துக்கு 40,000 கோடி, 50,000 கோடி வருமானம் வருது. அந்த ம். வருமானத்தை முதல்ல சரி பண்ணி அதுக்கு ஈடுபடுத்துற மாரி மத்த வருமானங்கள உருவாக்கி, ம். அதுக்கப்புறம் படிப்படியா மூடணும் பீகார் மாரி. ஒரே நாள்ல ம். மூட முடியாது நெருக்கடைகள. ஏன்னா அதுல ம். பல பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு. அதனால கண்டிப்பா. அது மூடணும்னு சொல்றதே ஒரு நல்ல விஷயம் தானே. நிச்சயமா. டாஸ்மாக மூடணும்னு சொல்றது நல்ல விஷயம் தானே. ஆனா ம். டாஸ்மாக வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மூடட்டும். நான் கேட்கிற விஷயம், இந்த டாஸ்மாக்கு சப்ளை பண்றாங்கல்ல மது, ம். அது பூரா திமுகவை சேர்ந்த தலைவர்கள் கம்பெனில இருந்து தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா. முதல்ல அதை மூடுங்க. அவன் ம். என்ன பண்றான்? 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் அந்த மதுவை உற்பத்தி பண்றான். ம். ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவுன்னு கொடுக்குறான். கொடுத்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து குடிமகன்கள்ட்ட வந்து 170 180க்கு வச்சு விற்கிறாங்க. இது ம். முதல்ல இந்த திமுகவின் பெரும்புள்ளிகள் வைத்திருக்கக்கூடிய மது கம்பெனிகள்ல இருந்து ம். மதுவை வாங்கக்கூடாது. நல்ல தரமான மது கம்பெனிகளை வந்து உருவாக்கி அரசியல் சார்பு இல்லாதவர்கள் நடத்தக்கூடிய இவங்களை உருவாக்கி மதுக்கடைகளை மூடும் வரை இதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது தான். இதுதான் முதல்ல இது. ம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக மூடுங்க. அதுக்கப்புறம் போதை மருந்து இதை உடனடியா அந்த புழக்கத்தை தவிருங்க ம். அப்படிங்கிறது. நான் ஒரே ஒரு இது சொல்றேன். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன். ம். எல்லாத்துக்கும் பொதுல சொல்றேன். இந்த போதை மருந்துகள் அதிகம் புழக்கமாவதற்கு காரணமே அரசியல்வாதிகள் தான். அதாவது ம். போதை மருந்து கப்பல் வந்துட்டு தமிழ்நாட்டுல இறங்குது. அது இறங்கும் போது என்கிட்ட ஒரு வழக்கு வரும்போது இந்த ரகசியத்தை வந்து வந்தவரே சொன்னார். ம். என்னன்னு கேட்டீங்க, நாம வந்து கப்பல்ல வந்து இறங்குது. அதற்கு நம்ம அரசியல்வாதிகள் 5,000 கோடி ரூபாய் அந்த போதை மருந்து கடத்தல் வியாபாரிகளிடம் வாங்கி கொண்டு ம். கப்பலாக தமிழ்நாட்டில் ரகசியமாக இறக்கிட்டு இருந்தாங்க. இது நடந்த விஷயம். இதுல ம். எல்லோருக்கும் தொடர்பு உண்டு. விஜய் அதை முதல்ல இது பண்ணி இந்த போதை மருந்து கப்பல்ல லஞ்சம் வாங்கினாங்களே, நீங்க அதை நிறுத்தினாலே எல்லாமே வந்து பாதி போதைப் பொருட்கள் இதாயிரும். அடுத்து காவல்துறை அதிகாரிகளை போதை மருந்து விற்கிறாங்க அந்த அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுங்க. ஒரு ம். போதை மருந்து அப்ப காவல்துறைக்கு பொறுப்பை கொடுக்கணும். நீங்க உங்க எல்லையில எங்கேயாச்சும் போதை மருந்து விட்டா நீங்க காலி, சஸ்பென்ஷன், டிஸ்மிஸல் வர போவோம்னு சொல்லுங்க. கண்டிப்பா. எப்போ அவருடைய போதை கட்டுப்பாட்டு மருந்து கீழ தான் காவல்துறை வரும்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவருடைய கட்டுப்பாட்டு முதலமைச்சருக்கு கீழ தான். எப்பவுமே முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கும். அதுதான் ம். நல்லது நாட்டுக்கு. ம். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில வந்து கக்கன் கிட்ட காவல்துறை கொடுத்தாங்க. அவர் முதலமைச்சர் இல்ல. ம். ஆனா ம். கக்கன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட அந்த 5 வருஷத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு பண்ணதில்ல. ம். அதுதான் ம். ரொம்ப ரெக்கார்ட். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் காவல்துறை வந்து என் கட்சிக்காரனை விடுதலை பண்ணு, இதை செய்யாத, அதை செய்யாத, அவனை போய் அரெஸ்ட் பண்ணு, என்னை எதிர்த்து பேசினா கைது பண்ணி உள்ள போடு, குண்டர்கள் சட்டத்துல கைது பண்ணு, ஆட்சியா நடத்தினாங்க. அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு எவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் குட்டிச்சவராக்குனாங்க சென்னை சிட்டி போலீஸ. இப்போ ம். சொல்றேன், விஜய்க்கு ஒரு செய்தியை சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அங்க இருந்தவர் வந்து பல பேரை கைது பண்ணார். வேண்டாதவங்களுக்கு எல்லாம் குண்டர்கள் சட்டத்துல போட்டாரு. ம். திமுகவின் ஏஜென்டா நடந்தாரு. இப்ப அவரை மாத்திட்டாங்க. ம். ஆனா ஆமா. சிட்டியில இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாம் அப்படியே இருக்காங்க. ம். அவர் என்ன பண்றாருன்னா இன்னமும் அந்த கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு போன் பண்ணி திமுகவுக்கு ஆதரவான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ சென்னை ம். மாநகர போலீஸ்ல இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள் அத்தனை பேரையும் மாத்தணும். அந்த மேல கண்டிப்பா. இருக்கிற அதிகாரியுடைய இன்ஃபுளுன்ஸ்ல திமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கும். அதை ஒரு செய்தியா சொல்றேன். இரண்டாவது டிஜிபியா இருக்கக்கூடிய சந்தீப் ராத்தோர், அவர் தான் பணியில மூத்தவர்.
சீனியர் மோஸ்ட் அவர் தான். ம், அவரை ம். வரவிடாம இவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வர்றதுக்கு ஆமா. ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வச்சு இந்த உதயச்சந்திரன் இந்த குரூப் எல்லாம் ஒரு பெரிய சிண்டிகேட்டா வேலை செஞ்சு கீழே ம், இருக்கிற அதிகாரிகளை ப்ரொமோஷன் கொண்டு வர பார்த்தாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் அவர் தான் சீனியர் மோஸ்ட். அது ம், மாதிரி விஜய்க்கு என்ன சொல்றேன், சீனியர் யாரோ அவங்கள டிஜிபியா போடுங்க. ம், அவங்களுக்கு கீழே 4 பேருக்கு கீழே இருக்கிறவனை போட்டா அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும்? அதுக்காகத்தான் நான் வழக்கே போட்டேன். ம், வழக்கு போட்டதுக்காக என்ன கைது செஞ்சாங்க? கரூர் விஷயம் விஜய்க்கு ஆதரவா பேசினேன், டிஜிபி சீனியரை போட சொல்றேன்னு பண்ணாங்க. முதல்ல சீனியர்களை போடுங்க டிஜிபியா. ம், அது கீழே இருக்கிறவங்களை போடுறது சரியான நடைமுறை இல்லை. அது காவல்துறை அதிகாரி மக்கத்துல மத்தியில மிகப்பெரிய ஒரு மனநிலையை பாதிக்கும் ம், அப்படிங்கிறத காவல்துறை பத்தி நீங்க கேட்டீங்கல்ல, ம், இதுதான். நீங்க போதை மருந்த இது பண்றதுக்கு ஒரே வழி அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ்னு சொல்லணும். ம், அக்கௌண்டபிலிட்டி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்னா இன்னொரு இன்ஸ்பெக்டர். அக்கௌண்டபிலிட்டினா அவங்க மேல பொறுப்பை சுமத்தணும். நீ இதுல நீ வித்தானா நீ காடின்னு சொல்லி பாருங்க. ஒரு போதை மருந்து இதாவது பாருங்க. அப்புறம் கப்பல் வரக்கூடியதுக்கு அரசியல்வாதிகள் பெரிய அளவுல லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, நாட்டு மக்களுக்கே தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியும், எந்தெந்த தலைவர்கள் பண்ணாங்க. அந்த ம், அதை முதல்ல செக் பண்ணுங்க, அந்த ரூட்டை பண்ணீங்கன்னா இது நாட்டு மக்கள் இளைஞர்கள் கெட்டு போயிருக்காங்க. ம், 50-60% போதைக்கு அடிமையா இருக்கான். ம், பள்ளிகள்ல கல்லூரிகள்ல முதல்ல கண்காணிங்க. பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாகி ம், மாணவர்கள் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கலாம் குடிச்சிட்டு அந்த போதை மருந்து அடிச்சுட்டு எவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்றாங்க பாருங்க. இந்த ம். டாஸ்மார்க்ல நான் என்ன சொல்றேன், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டாஸ்மார்க்ல சரக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. டாஸ்மார்க்ல சரக்கு வாங்குறவங்களுக்கு ஆதார் கார்டை கேளுங்க. ம், ஒரு நாளைக்கு ஒரு ஆதார் கார்டுனா ஒரு அளவு இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி நிறைய டாஸ்மார்க்ல கலந்து விற்கிறாங்க. கண்டிப்பா. இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் இது பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றதுனால நீங்க டாஸ்மாக தொடருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ம், 3 முறை இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா மூடுறதுக்கு நாளாகும். ம், மூடுறது உடனே முடியாது, 1 வருஷமே ஆனாலும் மூடுற வரையும் செய்யுங்க. திமுக தலைவர்களின் டாஸ்மாக் உற்பத்தி தொழிற்சாலையை மூடுங்க அப்படிங்கக்கூடியதுதான் இது அடுத்த கருத்து. கண்டிப்பா. அடுத்தது மந்திரிகளை கண்காணிங்க. எல்லா ம், மந்திரிகளும் கண்காணிங்க. உங்க மந்திரிகள் எல்லாம் நல்லவர்கள், ஆனால் ஒரு சிலர் அதுல தப்பானவங்களும் இருக்கிறதா செய்தி வருது. ஏன்னா ம், அவங்களெல்லாம் நீங்க கண்காணிக்கணும். குறிப்பா மது இதுல டாஸ்மாக் இதுல எந்த மந்திரியை போட்டிருக்கீங்களோ அவங்கள கண்காணிங்க. அங்கதான் ஊழலின் உச்சமே இருக்கு. ம், வாரி கொடுக்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறது, ஒரு கடைக்கு 50-60,000 ரூபாய் வாங்குறது, இதெல்லாம் செந்தில் பாலாஜி போட்டு வச்சுட்ட இது ட்ராக். ம், எல்லா அதிகாரிகளும் அதுலயே இருக்கான். அவ்வளவு பேரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் டாஸ்மார்க்ல. போலீஸ் சம்பாதிக்கிறான், தாசில்தார் சம்பாதிக்கிறான், கடையை வச்சிருக்கிறவன் சம்பாதிக்கிறான். ம். டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் லட்சக்கணக்கான பணம் கட்டா கட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க தடுங்க. அங்கேதானே ஊழல் இருக்கு. தரமான மதுவை மூடுமுறை தரமான மதுவை கொடுங்க. அரசியலை உள்ள விடாதீங்க. இதெல்லாம் மதுபான இதுல நம்ம சொல்லக்கூடியது. இவங்களுக்கு நம்ம காவல்துறைக்கு இன்னொன்னு சொல்றேன். விஜய்க்கு ஒரு முக்கியமான செய்யறாரு இல்லைங்கிறது தனிப்பட்ட விஷயம். ம், காவல்துறையினர் பல இதுல லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா ம், ஏழைகளிடம் வாங்கும் லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும். அது ஏழைகளிடம் வாங்கும் லஞ்சம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். ம், அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடை வச்சிருப்பான். இந்த ம். காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில போறவங்க அந்த இதுல போறான், பெரிய இந்த காரை வச்சுக்கிட்டு போவான், பெட்ரோல். பெட்ரோல். அவன் என்ன பண்ணுவான், அந்த ரோட்ல விக்கிறவன்ட்ட எல்லாம் டெய்லி ஓசி வாங்குறான். அவன் பாவம் அந்த ஏழை ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் சம்பாதிக்கிறத இவங்களுக்கு ஓசியில கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அந்த அந்த அடுத்து பாத்தீங்கன்னா 2 நாள் அவன் கடையை மூடிட்டு போயிடுவான். ம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுய தொழில் முடிஞ்சு போகும். ம், எல்லா ஹோட்டல்கள்லயும் ஓசியில வாங்குறாங்க காவல்துறை சாப்பாடு இதெல்லாம். இது காவல்துறைக்கே கெட்ட பேரு. காவல்துறைக்கு நீங்க ஃபீடிங் அலவன்ஸ்னு கொடுக்குறாங்க, அது அதிகம் கொடுங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரி 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க, வீட்டுக்கு போக முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு இதெல்லாம் அரசாங்கத்துல இதுவா டோக்கனா கொடுங்க. ம், அரசாங்கம் ஹோட்டலுக்கு பே பண்ணலான்னு. ரோடோரத்துல இருக்கிறவன் ஹோட்டல்ல இருக்கிறவன்ட்டு எல்லாம் அந்த ஊசி வாங்கக்கூடிய கலாச்சாரம் அவன் தொழிலையும் ஏழைகள் தொழிலையும் பாதிக்குது. ம். இவங்க காவல்துறை ஓசிய வாங்குறது தான் அவனை தூக்கிடுங்கிற. காவல்துறை விட்டு தூக்கிடுங்க. அவன் காவல்துறைக்கு தேவையில்லை. அவனுக்கு தான் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அலவன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா. 8 மணி நேரம் வேலையா மாத்துங்க. ஆனா அதே சமயத்துக்கு இந்த இது பண்ணி இவர்கள் வாங்கும் ஓசியால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக ஏழைகள். அதெல்லாம் முதல்ல அதே மாதிரி கார்பரேஷன்காரன் போய் இது வாங்குறான்.
அந்த ரோட்ல விக்கிறவன்ட்ட. தாசில்தார் கார்பரேஷன்ல வேலை பார்க்க கூட தாசில்தார் அந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாமா, ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். அதனால ஏழைகளை பாதிக்கும். இது இன்டைரக்ட் லஞ்சம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் முதல்ல ஊழிங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இது மாதிரி நம்ம நிர்வாகத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, மாற்றங்கள். அப்பதான் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கும். அதுக்கு இந்த ஓசி கலாச்சாரத்தை நிறுத்திக்கணுங்க. 10 லட்சம் கோடி 10 லட்சம், ஏன்னா ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வருமானம் வரும், 4 லட்சம் கோடி செலவாகுது. அப்ப ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி பட்ஜெட்ல துண்டு விழுகுது. அப்ப நீங்க இப்படி இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர் எல்லாம் பாருங்க, என்ன அவனுக்கு பென்ஷனே செட்டில் ஆகல. ஆனா எல்லாருக்கும் ஓசின்னு விடுறாங்க பஸ். பெண்களுக்கும் ஓசி, இப்ப ஆண்களுக்கும் ஓசின்னு சொல்றது வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்ற கட்சிகள். அப்ப எல்லாருக்கும் ஓசின்ட்டீங்கன்னா அப்ப டிரான்ஸ்போர்ட்ல அதுக்கு பெட்ரோலுக்கு யார் செலவு பண்ணுவா, நிர்வாக செலவை யார் பண்ணுவா, சம்பளத்தை கொடுக்கறது எதுல இந்த வருமானமே இல்லாம என்ன ஆகும்? ஏற்கனவே அவனுக்கு எல்லாம் இதுவே கொடுக்காம இருக்காங்க பென்ஷன். அவன் 60,000 கோடி லாஸ்ல போகுது போக்குவரத்து துறை. அப்ப 60,000 கோடி லாஸ நீங்க சரி பண்றதை விட்டுட்டு மேற்கொண்டு கடனாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஓசி கலாச்சாரத்தை மக்களிடம் சொல்லுங்க. நாடு மோசமாக இருக்கிறது, கடன்ல தவிக்குது, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க. நிதி நிலைமை சரி செஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரோம், விளம்பரப்படுத்தி பண்றோம்னு நாட்டு குட்டிச்சோராக்கி இருக்காங்க இதுவரை இருந்த அரசியல்வாதி. இல்ல கண்டிப்பா சார். இப்ப விஜய் நீங்க சொன்னது போலவே கஜானாவே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அத பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் வெள்ளை அறிக்கையா நான் வெளியிடுறேன், என்ன இருக்கு இல்லங்கிறத வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. டாஸ்மாக்ல எவ்வளவு கொள்ளையடிக்கப்படுகிறது, எவ்வளவு அரசாங்க பணம் வீணடிக்கப்படுகிறது, அரசியல்வாதி எல்லாம் எப்படி எப்படி கொள்ளையடிச்சாங்க. ஒரு பாட்டில் 20 ரூபாய் பாட்டில் 170 விற்கிறாங்கன்னா இந்த இடைப்பட்ட லாபம் யாருக்கு போச்சு? முன்னாடி இருந்த மந்திரிகள் என்னென்ன பண்ணுனாங்க, பார் எல்லாம் எப்படி பினாமி பேர்ல வச்சு அதுல எப்படி கொள்ளை நடந்தது. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே மந்திரிகளுக்கு சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் முதலமைச்சருக்கு பிரிக்கப்பட்டது, கமிஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது அதெல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் முதல் வேலையா KN நேரு மேல எஃப்ஐஆர் போட்டு சொல்லுங்க. இடியில 1020 கோடி கொள்ளையடிச்சிட்டாருன்னு குற்றச்சாட்டு இருந்தது இல்ல, அது எஃப்ஐஆர் போடாம அவர் வச்சுக்கிட்டு இருந்தாருல்ல ஸ்டாலின் அவர் கட்சிக்காரன்னு. முதல்ல எஃப்ஐஆர் போட்டுட்டு இடியில கொடுங்க, இடி நடவடிக்கை எடுப்பாங்க. அது நடக்குமா சார்? தாராளமா நடக்கும். ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி. இவங்க ஊழல்வாதியை காப்பாத்தணும்னு தானே எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு அதிரடியா விஜய் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா அடுத்தடுத்து ஊழல்வாதிகள் மேல, இதுக்கு முன்னாடி செஞ்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க. கரூர் விஷயம் இல்ல, நீங்க பாதிக்கப்பட்டதுதான் கரூர். இது இப்ப திமுக இதனாலதான் பயந்துச்சா? 41 உயிர்கள் பறி கொடுத்திருக்காங்க. 41 பேர் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இதுவரை ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சிபிஐ கொடுத்தாங்களா? செந்தில் பாலாஜி காரணமாக இருந்தார், உடனடியாக அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது. 41 பேர் குடும்பத்துக்கு நீங்க முதல்ல நீதி வழங்கணும். நீங்க 41 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல என்னென்ன மோசடி நடந்தது எல்லா இதையும் நீங்களும் என்கொயரி பண்ணுங்க. பண்ணி உடனடியாக கரூர் 41 பேர் இறப்பு விஷயத்துல நீதி வழங்குறது தான் உங்களுடைய முதல் கடமை. காரணம் நீங்களே பாதிக்கப்பட்டீர்கள். அந்த கரூர் விஷயத்த சாதகமா கரூர் விஷயத்துல எப்படி சதி திட்டம் தீட்டப்பட்டதுன்னு பேசுனதுக்காக 20 நாள் நான் போய் ஜெயில இருந்துட்டு வந்துருக்கேன். கரூரை ஏன் பேசுனீங்கன்னு தான் என்ன ஜெயில அடைச்சாங்க. அப்ப நீங்க கரூருக்கு தான் முதல் நியாயம் வழங்கணும். முதல்ல அதுக்கு நியாயம் வழங்குங்கிறது தான். யாருமே இதெல்லாம் பார்க்காதீங்க, கட்சி பாகுபாடு இதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்றேன், நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும். சரி, இப்ப மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, அடுத்தது இப்போ சபாநாயகர் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சதும் இப்ப நாளைக்கு எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க போகிறார் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன ஆளுங்கட்சியா இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தவங்க எல்லாருமே விஜய் முன்னிலையில தானே பதவி இருக்கணும். இந்த சீன் எப்படி இருக்கும், இந்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன ஏன் எப்படி இருந்தா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில ஸ்டாலின் பதவி ஏத்தாருல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க
ஜெயலலிதா இருக்கும்போது கருணாநிதி வந்து பதவி ஏற்றாருல. இல்ல திராவிட கட்சிகள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அதுல இருந்து இதுதான் வந்து அதான் அதிமுக வந்ததுன்னு. 1991 எந்த ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்து மாணவங்க படுத்தினாங்களோ அவர் முன்னிலையிலேயே கருணாநிதி வந்து எம்எல்ஏவா பதவி ஏற்றாரா இல்லையான்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் ஆமா சரி. ஆனா ரெண்டுக்குமே பொருந்தாத ஒரு கட்சி தான் தாவேகா. தாவேகா ஆமா வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி, ஒரு சின்ன பையன் வந்து பதவி ஏற்க வைக்கிறார் அப்படிங்கும் போது இவங்களுக்கு எப்படி ஒரு நிலையை என்ன உருவாக்கும்? எப்படி இருக்கு, மக்களுடைய தீர்ப்பு அது. மக்களுடைய தீர்ப்பை மதிச்சு தானே ஆகணும். ம் ஏமா மக்களுடைய தீர்ப்பு அன்னைக்கு எம்ஜிஆர் முத பதவி ஏற்கும் போது சினிமா நடிகர் அனுபவம் இல்லைன்னாரு கருணாநிதி. ம் ஆனா எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது அவர் முன்னாடி வந்துதான் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவரா பதவி ஏற்றாரு. கண்டிப்பா அதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா சின்னவர் பெரியவருங்கிறதெல்லாம் பாகுபாடு கிடையாது. அவங்க நிச்சயமா மக்களின் பிரதிநிதி. நாட்டு மக்களின் தீர்ப்பை மதிக்கணும்ல. இவங்க இந்த நிச்சயமா மக்களின் தீர்ப்பை மதிக்காம இவங்க பண்ணின கூத்துலதான் உங்க பேர் இப்ப கெட்டது. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வந்து நீ அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களே, மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல அது நடந்ததா? எவ்வளவு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக உடையக்கூடிய அளவுக்கு போனதுக்கு காரணமே இவங்க உருவாக்குன திமுக அதிமுக கூட்டணி தானே. அதனால கண்டிப்பா மக்கள் வந்து விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டிஜிட்டல் யுகத்துல ம் மக்கள் ஒவ்வொருத்தன் கையிலையும் போன் இருக்கு. நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறான் போன் மூலமா. ம் இன்னுமே இப்போ நீங்க அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா இவருங்க ஊழல் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து நன்றி எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு தனித்தனியா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு மாமா நான் செய்வேன் அப்படின்னு வந்து பிரச்சாரத்துல என்ன சொன்னாரோ அதையே வந்து பதவியேற்பு விழாவில் அதுக்கு ஒரு கேஸ் போட முதலமைச்சர் சொல்லுங்க. ஸ்டாலின் அதுக்கு ஒரு கேஸ் போட சொல்லுங்க. இவங்கிட்ட ஓட்டு போட்டாரு, ஓட்டு ம் கேட்டாரு குழந்தைகள்கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இந்த குழந்தைகள் நல ஆணையம்னு ஒரு இத திமுக காரனை இங்க போட்டு அவன் ஆமா போய் எஃப்ஐஆர் போடுங்கிறான் குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாங்கன்னு. ஆமா இப்ப குழந்தைகளுக்கு ஏதாச்சும் செய்யலன்னு சொல்றாருல, அதுக்கு ஒரு போய் ஒரு புகார் கொடுங்க ஸ்டாலின். ம் கேவலமான ஆட்கள். அவர் சொல்றதுல என்ன தப்பு? எல்லாத்தையும் பிரித்து சொல்றாரு. நன்றி ம் குழந்தைகள் இவங்க தாய்மார்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்வேன்னு சொல்றது நல்ல விஷயம் தானே. ம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் மக்களுக்கும் சொல்றதுக்கு பதிலா பிரிச்சு சொல்றாரு. அது இல்ல என்ன தவறு இருக்கு? இதுல முதியோர் ஒருத்தர் வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு வந்து அந்த வீடியோ மட்டும் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்ப இன்னைக்கு விஜய் வந்து மேடையில வந்து ஒரு முதலமைச்சராக பேசும் பொழுது ஆஹ் உங்க விஜய் நீங்க ஓட்டு போட்ட விஜய் நான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி பேசுவதை கூட விஜய் கண்காணிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல விஜய் வந்து அவர் எப்பவுமே எல்லா சோசியல் மீடியாவும் பார்த்துடுவார். ஆஹ் இப்ப கருணாநிதி அப்படிதான். காலையில 4 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருவார் கருணாநிதி. அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கம் 5 மணிக்கு. அப்ப ம் பிரிண்ட் மீடியா தான், ம் டெலிவிஷன் கிடையாது. இதெல்லாம் அத்தனை பத்திரிகையும் படிச்சு பார்த்துட்டு ம் அங்கங்க போன் பண்ணி இதை ஏன் அப்படி வந்து இந்த பத்திரிகையில வந்திருக்கு இந்த பத்திரிகையில வந்திருக்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்பாரு, ம் சொல்லுவாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். அதனால நாட்டுல என்ன நடக்குதுன்னு அந்த காலத்து ராஜாக்கள் வந்து மந்திரியே மும்மாரியும் மழை பெய்கிறதான்னு கேட்பான். ம் அப்படின்னா மழை பெய்யறது கூட ராஜாவுக்கு தெரியாது, அந்த புறத்துல இருப்பாங்க. ம் ஆனால் இதுல ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியவங்க நாட்டு நடப்பு தெரியணும். இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா தான் நாட்டு நடப்பை பத்தி சொல்லுது. ம் விஜய் வந்து அவருடைய மொபைல் போன்ல காலையில இருந்துச்சா யூடியூப்பும் பார்ப்பாரு, பேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்தையும் பார்த்துருவாரு. எப்ப ம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே. அது ஒரு நல்ல பழக்கம். அதனால அவருக்கு வந்து எங்கெங்க தப்பு நடக்குதுங்கிறது சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. தெரிஞ்சுக்கிட்டா அதைத்தான் பண்ண. சோசியல் மீடியாவை டெய்லி பாருங்க விஜய்க்கு சொல்றது. அதில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து அப்பப்ப நீங்க அவங்க அதிகாரிகளுக்கு போன் பண்ணி இதுல என்ன நடவடிக்கை, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கேளுங்க. கட்சி இவங்களை பத்தி உறுப்பினர்களை பத்தி தப்பான விஷயம் வந்ததுன்னா அந்த கட்சி உறுப்பினர்களை கூப்பிட்டு கண்காணிங்க. டெய்லி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் இதுதான் உங்கள் முதல் பணியாக இருக்கணும். இப்படி பண்ணிட்டீங்கனாலே நாட்டுல நடக்கிற பல அவலங்களை நீங்க தீர்த்திடலாம். அவர் டெய்லி சோசியல் மீடியா பாக்குறதுனால இனி அவர் அடிஷனலா செய்ய வேண்டிய விஷயம் அந்தந்த துறைகளுக்கு, அந்தந்த மந்திரிகளுக்கு, அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு போன் பண்ணி இதை சொல்லணும். அதே மாதிரி அவர் கட்சியை கவனிப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியை கவனிக்கிறதுக்கு ஒரு மந்திரியா இல்லாத, அதாவது அரசு பதவி இது பண்ணாம முழு நேரமும் பார்க்கக்கூடிய ஒருத்தரை நீங்க நியமிக்கும். ஒருத்தரை வந்து கட்சி பணியை ஃபுல்லா பார்த்துக்கணும். டெய்லி கட்சியில இருந்து என்ன நியூஸ் வருது. இப்ப எம்ஜிஆர் எப்படி பண்ணுவாருன்னா அதுக்கப்புறம் உளவு பிரிவு ரிப்போர்ட் இருக்கு. உளவு பிரிவு ரிப்போர்ட் டெய்லி வந்து அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும். யாருக்கு? முதலமைச்சருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நைட்டு 12 மணி ஆனாலும் நீங்க படிக்கும்.
கண்டிப்பா. ஆமா உளவுத்துறையில இருந்து என்ன கொடுப்பாங்க, இந்த மாவட்டத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ம், இதுல ம். இந்த பிரச்சனை இருக்கு, இங்க ஒரு போராட்டம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை யாரு படிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த முதலமைச்சராக இருக்க முடியும். அது இவங்க ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, 12 மணி ஆனாலும் தூங்க மாட்டாங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிக்காம. ம், உளவுத்துறை ரிப்போர்ட்டை படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. ம். உடனே அந்த கலெக்டருக்கு நைட்டே ஃபோன் பண்ணுவாங்க, என்ன இந்த மாதிரி எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு, இது போய் பண்ணுங்க. கட்சிக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்ன உங்க ஊர்ல ஏதோ ஜாதி போராட்டம் நடக்குதாம்ல, அது ம், என்னன்னு பார்த்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. சோ கட்சி நிர்வாகத்தையும் ம். அரசு நிர்வாகத்தையும் சேர்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன கண்டிப்பா. நடக்குதுங்கிறது தெரிகிறது. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். இதெல்லாம் அவர் செய்தால் நாடு நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் எதிர்க்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ஸ்டாலினுக்கே நான் இதுல மீடியால சொல்லியிருக்கேன், அவர் என்னத்த படிச்சாருன்னு. அவர் ஒழுங்காக நிர்வாகத்தை எவ்வளவோ நல்லா நடத்தி இருக்கலாம். ம், ஆனா ம். அவங்க எதையுமே அவங்க அப்பா மாதிரி நாட்டு நடப்பை அவர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்க எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் ஏன் கேக்குறீங்க? அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி, அவரு காவல்துறை அதிகாரி அவருக்கு மேல ஹோம் செக்ரட்டரி, ம். ஹோம் செக்ரட்டரி டிஜிபிக்கு மேல ஹோம் செக்ரட்டரி. டிஜிபி அந்த சென்னை மாநகர கமிஷனரா இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, நான் சிஎம் கிட்ட பேசிக்கிறேன். உடனே ம். டிஜிபி பேச கேட்க மாட்டேங்கிறாரு. ம், உடனே ம். டிஜிபி என்ன பண்றாரு, ஹோம் செக்ரட்டரி சொல்லி உள்துறை செயலாளர்கிட்ட, எங்க அந்த கமிஷனர் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, கேட்டா சிஎம் பாத்துக்கிறேங்கிறாரு, ம். அதனால நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் உள்துறை செயலாளர் சொல்றாரு, அதனால நான் சிஎம் கிட்ட பேசிக்கிறேன். அப்ப நாடு எப்படி உருப்படும்? கண்டிப்பா, சிஎம் கண்டிப்பா. உங்களுக்கு சொன்னேன், நீங்க முதலமைச்சர் விஜய்க்கு சொன்னேன், ம். உயர் அதிகாரிகளை தான் நீங்க முதல்ல தொடர்பு கொள்ளணும். அவங்களுக்கு கண்காணிக்கணும். கீழே இருக்கிற அதிகாரிகள்ட்ட எல்லாம் நீங்க நேரடி தொடர்பு வைக்க கூடாது, பேசக்கூட கூடாது. அப்படின்னா அவன் உயர் அதிகாரியை மதிக்க மாட்டான். இப்படிதான் துறை எல்லாம் குட்டிச்சவராது. எந்த உயர் அதிகாரியும் உங்களுக்கு கீழே இப்ப டிஜிபி இருக்காருன்னா அவர் தான் அந்த துறைக்கு பெரியார். நீங்க கீழே கண்டிப்பா. இருக்கிற ஒரு ஐஜி டிஜிட்ட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சுட்டா அவன் டிஜிபியை பார்த்து பயப்பட மாட்டான். இதே இதுதான் அந்த ஐஏஎஸ்க்கும் அப்படிதான். அப்ப நிச்சயமா. தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர் தான் முக்கியம். ம். அவர் கீழே இருக்கிறவன்ட்டு எல்லாம் நீங்க தொடர்பு வைக்க கூடாது, பேசவே கூடாது. கண்டிப்பா, அப்பதான் கண்டிப்பா. நிர்வாகம் ஒழுங்கா இருக்கும். நிச்சயமா எல்லாரும் சார். இன்னும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு. வருங்காலத்துல வரக்கூடிய இதுல நம்ம இதை பத்தி எல்லாம் பேசுவோம்.